வணக்கம் நண்பா. திருமேற்றளீஸ்வரரோட 4வது பாகம் திருமாலும் திருஞான சம்பந்தரும். சிவபெருமான் திருமாலுக்கு திருஞான சம்பந்தர் பதிகம் பாடுவார், அது வரைக்கும் காத்துருங்கன்னு சொல்லிட்டு மறந்துட்டாரு. திருமாலு மேற்றளியில தவம் செய்கிறாரு. அப்படி தவம் செய்துட்டு இருக்கும்போது திருஞான சம்பந்தர் காஞ்சிபுரத்துக்கு வருகை தராரு. இந்த திருமேற்றளீஸ்வரரை வணங்கி பதிகம் பாட ஆரம்பிக்கிறாரு. அப்படி பதிகம் பாடும்போது திருமாலோட திருமேனி உருகி அவர் ஓத உருகீஸ்வரர் ஆகிறாரு. அப்படி அவர் உருகி நின்ற அந்த இடத்துல அவரோட திருப்பாதங்கள் மட்டுமே இப்ப இருக்கு. அப்படி இந்த பாடலை பாடும்போது திருமேற்றளீஸ்வரர் அருகில் உற்று கேட்டதால இதே தெருவில் உற்று கேட்ட முத்தீஸ்வரர் அப்படின்ற உருவத்துல அவர் இருக்காரு. தன்னை மனமுருகி வழிபட்ட திருமாலுக்கு தன்னுடைய சிவ சாரூபத்தையே கொடுத்ததால இவர் திருமேற்றளீஸ்வரர் அப்படின்ற பெயரை பெற்றிருக்கிறாரு. இந்த கோவிலுக்கு நம்ம வணங்குறதால நமக்கும் அவரை போல பல நன்மைகள் நடைபெறும் அப்படின்றது தான் சொல்றாங்க. பாகம் 5 உற்று கேட்ட முத்தீஸ்வரரை பற்றி பார்க்கலாம்.